பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஐசியா சாப்டர் 60 verse 20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரோ உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். துக்க நாட்கள் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் துக்கத்தை சுமந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எங்களுடைய அம்மா இருந்தபோது எங்கள் குடும்பம் சீரழிந்தது, கஷ்டப்பட்டது, துடிச்சிட்டு இருந்தோம். அதை நிவர்த்தி செய்வதற்கு ஆண்டுகள் பல ஆணுச்சு. அப்பா இருந்த போதிலும் அவங்க ஒரு ஆணி வேறாக, ஒரு தூணாக எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்த காலங்களாக இருந்துச்சு. அந்த துக்கம் மாறுவதற்கு பல காலங்கள் ஆயிடுச்சு, பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்போ ஏசப்பா கிருபையினால அந்த துக்கம் இல்லாத ஒரு சூழலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், எத்தனையோ குடும்பங்களில் மரணம் மிகப்பெரிய துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. திடீர் சம்பவிக்கிற மரணமெல்லாம் மிகப்பெரிய ஒரு கஷ்டம். எலெக்ஷனுக்காக சென்னை வந்த ராஜீவ்காந்தியுடைய மரணம், அந்த அன்பு தலைவருடைய மரணம் அப்படியே அநேகருடைய உள்ளங்களில் வேதனைக்குள்ளாக்கினது. கட்டிப்பிடிச்சி அழுவதற்கு கூட சோர்ஸ் இல்லாத சூழல் இருந்தது. எவ்வளோ பெரிய வேதனை இருந்திருக்கு நினச்சி பாருங்களேன். அதுக்கப்புறம் அந்த கட்சி கூட்டணி நம்பி தான் இருக்கிற சூழலாக மாறி போயிடுச்சு. விஜயகாந்த் நல்ல ஒரு அன்பு சகோதரராக, வெகுளித்தனமாக இருந்த ஒரு சகோதரர். அவர் மறைந்தார். அவ்வளவுதான். அந்த குடும்பமும் சரி, கட்சியும் சரி, அந்த வேதனையிலிருந்து இன்னும் மீளவில்லை. துக்கம் துக்கம் துக்கம். எத்தனையோ பேர் வாழ்க்கையில் அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தை நான் சொல்லுகிறேன், ஒரு துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஏன் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? அவர் துக்கமாக இருந்ததினால் பாடு அனுபவித்தார், வேதனை அனுபவித்தார், உங்களுக்காக எனக்காக துன்பத்தை அனுபவித்தார். இன்னைக்கு நமக்கு வந்த பிரச்சனையெல்லாம் அவருக்கு வந்த பிரச்சனையில் ஒன்றுமே கிடையாது. நம்மளாம் அந்த பிரச்சனைக்குரியவர்களாக இருக்கிறபடினால பிரச்சனை அனுபவிக்கிறோம். அவரோ பிரச்சனைக்குரியவராக இல்லை, உங்களுக்காக எனக்காக தான் சிலுவையை சுமந்தார். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த சத்தியம் நமக்கு தெரியாத வரைக்கும் துக்கத்தோடு தான் அலைந்து கொண்டிருக்க வேண்டும். எனக்காக இயேசுசாமி சிலுவை சுமந்திருக்கிறார், எனக்காக அவர் அற்புதம் செய்திருக்கிறார், எனக்காக அவர் பிறந்து மரித்து இருக்கிறார், எனக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார், நான் ஏன் துக்கத்தோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒரு மனுஷனுக்குள்ள வருகிற காலங்கள், நேரங்கள் வேண்டுமானால் நம்ம அதிகமாக்கலாம். ஆனால் வந்த உடனே அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கம் ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போயிடும். இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பார்ப்பேன், இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, இதுவே பிரச்சனையா, ஒன்றுமே கிடையாது அப்படின்னு. ஒரு சிலர்லாம் என்கிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. சொல்லும்போது ரொம்ப மனவேதனையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்லுவேன், இதுவே பிரச்சனைனா இப்போ பிரச்சனை என்ன சொல்லுவீங்க அப்படின்னு. சிரிச்சிடுவாங்க. ஓகே பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போயிடுவாங்க. அப்போ தான் அவங்க யோசிப்பாங்க, இது போய் ஒரு பிரச்சனையாக பார்க்குறோமே. எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். எதை குறித்து கவலைப்படாதீங்க. பணம் எனக்கு இல்லையே, பொருளாதாரம் இல்லையே, எங்களுக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லையே, எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தர் சொல்லுகிற உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஏசப்பா ஒரு அற்புதம் செய்ய பிரியமாக இருக்கிறார். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய துக்கங்கள்லாம் மறைஞ்சு போட்டுப்பா. அவங்களுடைய துக்கம் அழிஞ்சு போகட்டும் ஆண்டவரே. அவங்க ஆஸ்வதிக்கப்படணும்ப்பா. அவங்க பலத்தோடும் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கணும் ஆண்டவரே. கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஆமேன் ஆமேன்.